பொன்னி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ஜெயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவானி தான் சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. ஜெயா வந்து ஹக் பண்ணி அலறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு. இன்னொரு பக்கம் முத்தையா, பொன்னி அவங்க ஃப்ரெண்டு 3 பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதை பொன்னியை வந்து கடத்தினவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவ அப்போ போட்டு தள்ளிட்டோன்னா பொன்னி எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டே அவனை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி முத்தையா வந்து தோட்டத்தில் காவல் காத்துட்டு இருக்காரு. அப்போ 2-3 ரவுடி பசங்க வந்து அவங்கள அடிக்கிறாங்க. அப்போ கத்தி எடுத்து குத்த வரும்போது கரெக்டாக அங்கேருந்து ஒருத்தர் கம்பை தூக்கி எறிகிறாரு. மரத்துக்கு பின்னாடி யாருன்னு சொல்லிட்டு இந்த ரவுடிங்க போனால் ரவுடியை ஃபுல்லாக அடிக்கிறாரு. மூஞ்சில் வந்து பச்சை கலரில் ஒரு துண்டை கட்டிட்டு மறைச்சிருக்காரு. யாருன்னு தெரியலை முத்தையாவுக்கு. ஆனால் அது வந்து சக்தி தான். மாறு வேஷத்தில் வந்து அடிக்கிறாரு. முத்தையா வந்து யாருன்னு பார்த்துடலான்னு பார்க்குறாரு. ஆனால் பார்க்க முடியல. மாஸ்கை வந்து கலட்டவே இல்லை. அதுக்கப்புறம் அடி வாங்கின ரவுடி பசங்க எல்லாருமே போய் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி ஒருத்தன் எங்களை அடின்னு அடிச்சிட்டான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காரில் ஏறி போயிடுறாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பொண்ணுக்கிட்ட வந்து முத்தையா சொல்கிறாரு. அப்போ யாரை காப்பாற்றிருப்பாப்பா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் முகத்தில் வந்து ஒரு பச்சை கலர் துண்டை வச்சு கட்டியிருந்தார் அப்படின்னு சொல்லுன்னா பொன்னிக்கு வந்து சக்தி மேலே தான் டவுட்டாக இருக்குது. அப்போ சக்தியும் கரெக்டாக வந்துடுறாரு. மாமா அவங்கள இப்படி அடிச்சு போட்டாங்களாமே மாமா அப்படின்னு சொல்லிட்டு பழம்லாம் வாங்கிட்டு வர்றாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பொண்ணே கேட்குறாங்க. இல்லை எனக்கு பக்கத்து வீட்டுக்கார அண்ணன் சொன்னான் அப்படின்ட்டு வராங்க. இல்லை நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நான் சக்தி சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா மாமா வந்து இந்த நேரத்துக்கு மாப்பிள்ளை இருந்தாங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி திருச்சிக்கு போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. சக்தி வந்து இல்லை அப்படி எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த விஷயத்துக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மல்லி சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. உடனே முத்தையா சொல்கிறாரு, அப்படியே நீங்கள் என்ன காப்பாற்றிருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்வேனே தவிர என் பொண்ணை உங்கள் கூட அமுச்சு வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.